பிக் பாஸ்ல இந்த வீக்கெண்ட் ஷோ அப்படிங்கிறது அந்த வாரம் ஃபுல்லாக சுவாரஸ்யமாக நடந்த ஒரு சில விஷயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இதை எல்லாமே மொத்தமாக கொண்டு வந்து விஜய் சேதுபதி தட்டி கேட்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். நம்ம என்ன கேள்விகள்லாம் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அவர் கேட்கவே மாட்டார். அது மாதிரி தான் இது வரைக்கும் வந்த வீக்கெண்ட் ஷோலாம் வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்ன வந்த வாரங்கள்யாவது நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் இது மாதிரிலாம் வந்தது. அது மாதிரிலாம் வந்த வாரங்கள்லேயே வீக்கெண்ட் ஷோ ரொம்ப சொதப்பலாக போயிட்டு இருக்க டைமில் இந்த வாரம் என்ன ஃபேமிலி டாஸ்க்கு. இந்த ஃபேமிலி டாஸ்கில் யாருமே சண்டை போட்டுக்கல, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்போ இந்த வீக்கெண்ட் ஷோ எப்படி இருக்கும்? ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, இந்த வாரம் ஃபுல்லாக 1 hour ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணாத ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் ஷோவில் கேட்கவே மாட்டார். அதனால் நம்ம அதை பற்றி பேசிடுவோம். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அமித்தும் கனியும் தான் வெளியே போகிற மாதிரி இருக்குது. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் முக்கியமாக அமித் வெளியே போகிறதுக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தலை டாஸ்கில் இருந்த வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். எப்போ பார்வதி கம்ருதீனுக்கு ஒரு வக்கீலாக மாறி வாதாடினாரோ அந்த இடத்துலேருந்தே அவரோட இது பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்து பேசுனது அவரோட கேமை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் இந்த வீக்கெண்டில் அவர் வெளியே போனார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 hour ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணாத முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் அதுவும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய சாரி எல்லாருமே கேட்டாங்க. எதுக்காக சாரி கேட்பாங்க? அந்த தப்பை அவங்க தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம், தெரியாமல் செஞ்சுருக்கலாம். தெரியாமல் செஞ்சதுக்கு ஓகே சாரி, ஓகே. தெரிஞ்சு செஞ்சதை ஓகே நான் மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன், அடுத்த முறை இது மாதிரி செய்யாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த சாரின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. அதுவும் இந்த சீசன் 9ல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாரி சாரி சாரி, சாரியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கேட்குறாங்க, ஓகே. நம்ம என்ன நினைப்போம்? ஓகே மனம் திருந்தி தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் போன வாரம் கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. சும்மா இருந்த கனியை வேண்டும்னே கூப்பிட்டு என் பிள்ளைங்களை பிடிச்சி இழுத்து பேசுனீங்க அப்படின்றனால கனி நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்கணும் அப்படின்னாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. வீக்கெண்டு ஷோவில் விஜய் சேதுபதி காலில் விழாத குறையா எம்மா சாரி கேட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு சாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கப்புறமா கூட கனிக்கிட்ட சாரி கனி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இதை நம்மளும் பார்த்தோம் தானே. ஆனால் இப்போ அமித் கிட்ட உட்காந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாரியை நான் ரியலைஸ் பண்ணாம தான் கேட்டேன், அதை கூட விஜய் சேதுபதி கண்டுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாத்தீங்களா? இப்போவும் அவங்க திருந்தலை. அந்த இடத்துல எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு சாரி அப்படின்ற விஷயத்த கேட்டாங்க இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?